எஸ், நம்ம போன வாரம் சில விஷயங்கள் பேசியிருந்தோம். இந்த ஒரு எல்சியு அப்படிங்கிற யூனிவர்ஸ்குள்ள வர்ற பென்ஸ் அப்படிங்கிற படத்தோட வில்லன் கேரக்டரா மாதவன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஒரு இடத்துல மாதவன் மட்டும் இருக்கலங்க. மாதவனும் நிவின் பாலியும் தான் 2 பக்கம் ஒரு செலெக்ஷன் ரேஞ்சில் இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஆக்சுவலாக மாதவன் அப்படிங்கிற கேரக்டர் இப்போ வெளியாயிருச்சு. ஆக்சுவலாக நிவின் பாலி தான் இப்போ பென்ஸ் படத்தில் வில்லன் கேரக்டரா இல்லைன்னா இவர் தான் ஹீரோ கேரக்டராகவோ தெரியாது. ஏன்னா ரெட் ஹூட் ஹெல்மெட்டோட சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எஸ், நிவின் பாலி தான் இந்த படத்தோட வில்லன் கேரக்டர். அப்படி இல்லைன்னா ஒரு முக்கியமான கேரக்டராக நடிச்சிருக்காரு. நிவின் பாலி ஒஃபிஷியலி ஒன் எல்சியு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கான போஸ்டரும் கூட ரீசெண்டாக விட்டுருந்தாங்க. அந்த போஸ்டர் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ போஸ்டர் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபங்கியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பென்ஸ் படத்தோட இது வரைக்குமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே ரொம்பவுமே டார்க்காக இருந்துச்சு. ஆனால் இதை பார்க்கும்போது ரொம்ப ஃபங்கியாக இருக்குது. நிவின் பாலியோட லுக்கே ஒரு மாதிரி ஃபங்கியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதையும் தாண்டி இது எல்சியூல வர்ற படங்க. நிவின் பாலி ஆன் எல்சியூ, ராகவா லாரன்ஸ் ஆன் எல்சியூ. இந்த படத்தில் வர்ற ஒவ்வொரு கேரக்டருமே ஆன் எல்சியூ. ஆனால் இந்த ஹெல்மெட்டை பார்க்கும்போது தான் எனக்கு ரெட் ஹூட் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. இன் ஃபியூச்சர் பார்ப்போமே இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு.